ஊரில் ஒரு சில நாட்கள் இருக்கிறப்போ நேர்ந்த ஒரு சில விஷயங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நம்ம ஊரில் வந்து ஒரு சில விஷயங்கள் சுவாரஸ்யமாக இருக்குதுன்னு சொல்கிறத விட ரொம்ப கொடுமையாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஆக்சுவலாக நம்ம ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு விஷயத்த பழகிட்டு ஒவ்வொரு விஷயமும் ப்ராப்பராக சீக்வன்ஸாக கரெக்டாக நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு அதே மாதிரியே நம்ம பழகிட்டு நம்ம போய் திடீர்னு தலைகீழாக ஸ்டெப்ஸ் மாற்றி மாற்றி கண்ணா பின்னான்னு இருந்தால் எப்படி ஃபீல் பண்ணுவோம். அந்த விஷயங்கள் தான் ஊருக்கு போனால் நடக்கும். உடனே எல்லோரும் கேட்காதீங்க, நீ இன்னும் அமெரிக்காவில் பிறந்து வளர்ந்தவனா, நீயும் ஊரில் தானே பிறந்த, இப்போ போய் சும்மா சம்பாதிக்கிறதுக்காக போயிட்டு இப்படி பேசுகிறே அப்படின்லாம் சொல்ல வேணாம். ஆக்சுவலாக ஒரு சிஸ்டமேட்டிக்கான செட்டப்பில் இருந்துட்டு இப்படி வந்தால் அது அப்படி தான் ஏற்படும். இது வந்து நம்ம போஷாக நம்ம ரொம்ப ஒரு ஷோ ஆஃப் பண்ணிக்கிறதுக்காக நம்ம வெளிக்காட்டிக் கொள்வதற்காக அப்படிலாம் சொல்லலை. 2-3 நிகழ்வுகள் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஊர்லலாம் வந்துங்க வேலைக்கு ஆள் வந்து அந்த வேலையை முடிக்கிறது வந்து சாதனை கிடையாது, ஓகேங்களா? அந்த வேலையை முடித்து அந்த மைல் ஸ்டோனை ரீச் பண்ணி இந்த வேலையை, உதாரணத்துக்கு ஒரு காம்பவுண்ட் வால் கட்டணும், அந்த காம்பவுண்ட் வால் கட்டி முடிச்சுட்டா முடிச்சுட்டாங்கப்பான்னு சந்தோஷம் அடைகிறத விட அந்த காம்பவுண்ட் வால் கட்டுறதுக்கு, அந்த மதில் சுவர் கட்டுறதுக்கு ஒரு நாளும் ஆள் வர்றாங்களா இல்லையான்னு பார்த்து ஆள் வர்றதே சாதனை நினைக்க வைக்கிற அளவுக்கு பண்ணி விட்டுறானோ. ஏதாச்சும் கருமாந்திரம், காது குத்து, திருவிழா, அது இதுன்னு சொல்லிவிட்டு ஏதாவது ஒரு காரணம் லீவு பின்னாலேயே நிற்க வேண்டியிருக்கு. சரிங்களா? உனக்கு வர்றதே சாதனை. ஒரு ஆள் வந்து அன்றைக்கி வேலையை ஆரம்பித்து சுறுசுறுப்பாக நடந்துகிட்டு இருந்தால் அந்த வேலை டோட்டல் ப்ராஜெக்டை முடிஞ்சால் எவ்வளோ சந்தோஷம் வரும், அதை விட கூடுதல் சந்தோஷம் வருது. அந்த மாதிரி மனநிலையை ஆக்கி விட்டாங்க ஊரில். இன்னொரு விஷயம், இங்கே சமீபத்தில் இந்த போயிருந்தப்போ ஊரில் அந்த எல்பிஜி கேஸ் வந்து, நான் மாயவரத்தில் மயிலாடுதுறை மாவட்டம் அரங்கக்குடி வடகரைன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு பக்கத்தில் மயிலாடுதுறை இருக்குது. எல்பிஜி கேஸ் எனக்கு உள்ள அந்த பாரத் கேஸ் எல்பிஜி வந்து நல்லாடையில் கொடுத்துருக்காங்க. நல்லாடை குறுக்க போனால் ஒரு 6-7 கிலோமீட்டர், மாயவரம் வந்து நேராக போனாவே 6-7 கிலோமீட்டரு, ப்ராப்பரான ரோட்டில் போனால் நல்லாடை எனக்கு 15-16 கிலோமீட்டர் தூரம். அங்கேருந்து மாயவரத்துக்கு எப்படி மாற்றுறது அப்படின்னு கேட்டால், ஏன்டா கேட்டேன்னு சொல்கிற மாதிரி ஃபோனில் ஒரு பதில், அல்லது இவங்க வருவாங்க அவங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு 10 தடவை கூப்பிட்டு அவங்க வரவே இல்லை. நாங்கள் என்ன முடிவு பண்ணோம், நானும் என் சகோதரியும் சேர்ந்து 2 வீலரில் நல்லாடைக்கு விட்றா வண்டியை குறுக்கு ரோட்டில் அப்படின்னு சொல்லிவிட்டு இயற்கை ரசிச்சுக்கிட்டே நல்லாடைக்கு போனால், நல்லாடைக்கு போய் பாரத் கேஸ் அந்த ஷோரூம் டீலர் ஷிப் அந்த ஆஃபீஸில் இறங்கினா அங்கே ஒரு பொண்ணு பாவமாக உட்காந்துருக்காங்க. அவங்க தான் ஸ்டாஃபாக. அவங்கள்ட்ட கேட்டால் ஜஸ்ட் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பயோமெட்ரிக்ஸ் பதிவு வைக்கணும், ஏன்னா ரொம்ப நாளாக 7-8 எப்படி நம்ம ரேஷன் கார்டு பயோமெட்ரிக்ஸ் ரிவைவ் பண்ணுற மாதிரி ரொம்ப நாளாக யூஸ் பண்ணல, 9 மாதமாக பதிவு வைக்கணுன்னாங்க. சரி பதிவு வைங்கன்னா அந்த ஆப் வேலை செய்யலை. அவங்க ஃபோனில் வந்து கவர்மெண்ட் ஆப்பு கொடுத்துருக்காங்க, அது எரர் வருது. அதை என்னமோ பயங்கரமாக கம்ப்யூட்டர் இன்ஜினியர் சாஃப்ட்வேர் கூட எழுதி தலையை பிச்சுக்கிற மாதிரி அது எரர் வருதுன்னு சொல்லிட்டு அவங்க கொலீக்ஸ் பக்கத்தில் நெடுங்காடு அந்த ஊர் இந்த ஊர் எல்லா இடத்துலையும் அடித்து கேட்குறாங்க. நான் சிம்பிளாக அவங்க ஃபோனை வாங்கி அந்த ஆப்பில் உள்ள அந்த பேக்ரவுண்டு, அந்த ஆப் இன்ஃபர்மேஷனில் போய் கேஷ் மெமரியில் ரிலீஸ் பண்ணி கொடுத்தா ஒர்க் பண்ணணும்னு தோணுச்சு. ஆனால் அதை நான் செய்யலை. சரி வெயிட் பண்ணி ஒன்று பயோமெட்ரிக்ஸ் வச்சு ரிவைவ் பண்ணணும், இன்னொன்று மாயவரத்தில் நல்லாடையிலேருந்து மாயவரத்துக்கு மாற்றணுன்னா நல்லாடையிலேருந்து மாயவரத்தில் மாற்ற முடியாதுங்க, வாய்ப்பே இல்லைன்ட்டாங்க. என்ன தான் பக்கத்தில் இருக்குன்னு சொன்னாலும் நோ, அது என்னங்க ஒரு ஆப்ஷனே இல்லாமல் எந்த ஊர் பக்கத்தில் இருக்கோ அங்கே தானங்க லாஜிக்காக கொடுக்கணும். அது கூடவா ஒரு சாதாரண விஷயம் கூட தெரியாதா? அதுக்கு நோ. ஏன்னா இங்கே உள்ள ஸ்டாஃப் எல்லாமே ரொம்ப பெரிய புவர், ரொம்ப ட்ரெயின்டு வெரி புவர்லி. அவங்களுக்கு வந்து ட்ரெயின் பண்ணவும் இல்லை. அவங்க ஈவன் இந்த மாதிரி பாருங்கள், ஆப்பை வந்து மேம்போக்காக எப்படி என்டர் பண்ணி அவங்கள ஃபோட்டோ எடுத்து அந்த ஒரு ஸ்டெப்ஸு ஓரளவு தெரியுது. கொஞ்சம் எரர் வந்தால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ட்ரபிள் ஷூட் பண்ண தெரியல. நான் வர்றப்போ ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு, அந்த பெண்மணி, அந்த சகோதரி அங்கே உட்காந்துருக்கிறவங்க கேட்டாங்க. அவங்க வந்து காலையிலேருந்து உட்காந்துருக்காங்க, வர்றவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண முடியல அவங்களாலையும். அவங்களுக்கே ஒரு மாதிரியாக தான் இருக்குது, சும்மா உட்காந்துருக்கோம், ஜாலியாகவும் இருக்க முடியல. என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே உள்ள அந்த ஜியோ ரூட்டர் இருக்குல்ல, வைஃபைக்குள்ள ரூட்டர், அது வேலை செய்யலை ஏதோ காரணத்தினால, இன்டர்நெட் எடுக்கலை, யாருக்கும் எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியல, இன்க்ளூடிங் நான் வந்த முதற்கொண்டு. அப்போது வந்து நீங்கள் நெடுங்காடுக்கு இந்த விஷயத்தை ஆப்பு வேலை செய்யறதுனால பக்கத்தில் 5 கிலோமீட்டர் நெடுங்காடுக்கு போங்க, 2 வீலரில் தானே வந்திருக்கீங்க, போயிட்டு அப்படியே வந்திருக்கேன் ஆள்கிட்ட சொல்கிறேன்னாங்க. அதுக்கு முன்னால் போகிறப்போ என்ன நினச்சாங்களோ, திடீர்னு கூப்பிட்டு ஜியோ ரூட்டர் வந்து வேலை செய்யலை, அந்த ஜியோன்லாம் சொல்லத்தில்லை உங்களுக்கு, வைஃபை ரூட்டர் வேலை செய்யலை, இது எப்படி கொஞ்சம் பார்க்க முடியுமா அப்படின்னு, ஏதாச்சும் சரி பண்ண முடியுமான்னு அவங்களுக்கு தோணிருக்கு என்கிட்ட கேட்கணுன்னு கேட்டாங்க. நான் பார்த்தேன், இங்கே நார்மலாக ரூட்டர் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி போடணும், உள்ளுக்குள்ளார கான்ஃபிகரேஷன் செட்டிங்ஸ் அதெல்லாம் பார்த்து செஞ்சிடலாம். நான் போன சுச்சுவேஷன் சகோதரிட்ட போயிருக்கிறப்போ மற்ற ஆளுங்கெல்லாம் வெயிட் பண்ணுறாங்க, உள்ளுக்குள்ளார ட்ரபிள் ஷூட் பண்ணது, அவங்க பிசியில் போகிறது, அதெல்லாம் எந்தளவுக்கு ஒரு பாசிபிலிட்டின்னு தெரியல. நான் என்ன செஞ்சேன், வெரி சிம்பிளாக
அதை ஃபோட்டோ எடுத்து ChatGPTயில் அந்த இமேஜை ஏற்றி இந்த ரூட்டரை வேலை செய்யல என்ன ஸ்டெப்ஸ்ன்னு கேட்டோன்னா 1 by 1 ட்ரபிள் ஷூட் பண்ணி கடைசியில் அங்கே அதில் வர்ற அந்த இண்டிகேஷன்ஸ் படி ஓகேங்களா, அதில் வந்து இந்த லைட் எரியுது அந்த லைட் எரியல எல்லாமே ஃபோட்டோ டேரெக்டாக அப்லோட் பண்ணோன்னு ChatGPTயில் கேட்டோன்னா அது என்ன சிம்பிளாக சொல்லிச்சுன்னா பேட்டரி போயிருக்கு, அது தெரிஞ்சிருச்சு. பேட்டரி போனதுனால அவங்களுக்கு வந்து கனெக்ட் ஆக மாட்டேங்குது வைஃபை. அது வந்து சொன்னோடனே இமீடியட்டாக சொன்னேன் உங்கள் ஐடி டிபார்ட்மெண்ட்டில் அப்படின்னு ஒன்று இருக்கான்னு தெரியல எனக்கு. நான் என்னமோ இங்கே உள்ள எம்என்சிஸில் இல்லை நார்மல் கம்பெனிஸில் வேலை செய்கிற மாதிரி ஐடி டிபார்ட்மெண்ட் ஐடி ஹெல்ப் டெஸ்கில் கேளுங்கன்னு சொல்லிட்டு வாய் வந்துச்சு. உங்கள் ஆஃபீஸில் யார் அதுக்கு ஏதோ பொறுப்போ அவங்கள்ட்ட கேட்டு பேட்டரி மாற்றணுமா, ஐடி சம்மந்தப்பட்டவங்க வந்து பார்த்து பேட்டரி மாற்றி கொடுத்தா வைஃபை உங்களுக்கு வேலை செய்யும், இல்லாட்டி அது வரைக்கும் இன்டர்நெட் எடுக்காதுமான்னு சொல்லிட்டு நான் 2-3 தடவை நான் முயற்சி பண்ணி பார்த்தேன் இதை உண்மையாக ஹெல்ப் பண்ணுற நோக்கத்தில். அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்து இன்ஃபர்மேஷன் கேட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அவங்களும் எனக்கு முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணி அட்லீஸ்ட் இதை ரிவைவ் பண்ணாங்க பயோமெட்ரிக்ஸை. ஆனால் மாயவரத்துக்கு மாற்ற முடியல நல்ல அடையில். ஒரு வெற்றி பெருமிதத்தோடு தான் வந்து ஒரு சின்ன விஷயத்தையும் ஊரில் அணுக வேண்டியிருக்கு. பாவம் அவங்களும் என்ன பண்ணுவாங்க, சாதாரண 10வது ஹை ஸ்கூல் ஹையர் செகண்டரி முடிச்சுட்டு வேலைக்கு வந்து ட்ரெயின் பண்ணி சின்ன சின்ன விஷயங்களே சாதனைகளாகி போய்விடுகின்றன இல்லைங்களா. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மனசுக்கு ரொம்ப நெருடலாக இருந்துச்சு. நான் வர்றப்போ என்கிட்ட ஆளோட தோற்றத்தை பார்த்து அவங்க பேசுகிறாங்க. உதாரணத்துக்கு என்கிட்ட மரியாதையாக பேசுகிறாங்க, நானும் சகோதரியும் போயிட்டுருக்கிறப்போ எங்கள் 2 பேர்ட்டையும். ஆனால் இன்னொரு அம்மா அவங்க வந்து பாவம் வயசானவங்க, அவங்களுக்கு வந்து ஒன்றும் தெரியல. அவங்க வந்து நீங்கள் ஆதார் கார்டு யார் இது பண்ணது எது மாற்றணும் அவங்களோட இது வேணும் ஐடி ப்ரூஃபு அவங்க வந்தாங்கன்னா புரிஞ்சுக்க தெரியல, திருப்பி கேட்குறாங்க. ரொம்ப வேகமாக அவங்கள்ட்ட பேசுகிறாங்க. வயசானவங்கள்ட்டலாம் கண்ணியம் வயசுக்கு மரியாதை கொடுக்கணும். அவங்க திருப்பி கேட்குறாங்கன்னா மெதுவாக சொல்லி ஸ்ட்ராங்காக சொல்லி மெதுவாகவே ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும். ஓகேயா, வேகமாக பேச வேண்டாம், வார்த்தைகளை உயர்த்த வேண்டாம். எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஈக்குவலான ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். அஃப்கோர்ஸ் அவங்களுக்கும் வந்து பாவம் அவங்களே ஒரு ப்ரெஷரில் தான் இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி ஒரு சில சந்தர்ப்பங்கள் எதனால் எரர் வருது, யார்கிட்ட கேட்குறது, அவங்களுக்கும் திட்டு விழுது, அவங்களுடைய சூப்பர்வைசர்லேருந்து சம்மந்தம் இல்லாமல் அவங்களும் டென்ஷனில் தான் இருக்காங்க. அதே சமயத்தில் இந்த மாதிரி வயசானவங்க தெரியாமல் வரவங்கள்ட்டலாம் ரொம்ப வேகமாக பேசி அவங்கள வந்து ரொம்ப காயப்படுத்தி விட வேண்டாம். அந்த ஒரு விஷயமும் இருக்குது ஊரில், அதே நான் பார்க்குறேன். எனிவே இதெல்லாம் வந்து ஊரில் நம்ம சின்ன சின்ன விஷயங்களை டீல் பண்ணுறப்போ அங்கேருந்து தான் நம்ம அஃப்கோர்ஸ் பார்ன் பிராட்டப் இன் அவர் ஊர் தான் இருந்தாலும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு ப்ரொஃபஷனலிசமாக பார்த்துட்டு அதே விஷயத்தை நம்ம ஊர்லலாம் பார்க்க முடியாது இல்லைங்களா. ஊரில் போனால் தர ரேஞ்சுக்கு வந்துடணும் ஓகேங்களா. நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனை அடி பாதாளத்துக்கு கொண்டு வந்துடணும். அதாவது ஒரு நெகோசியேஷன் ஸ்டைல் ஒன்று சொல்லுவாங்க, 100 ரூபா ஒருத்தன் பேரம் பேசுகிறான்னா 5 ரூபாயில் ஆரம்பிக்கணும் அப்படிம்பாங்க ஓகேங்களா. 100 எங்கே இருக்குது 5 எங்கே இருக்குது வடிவேலு காமெடியில். அதே மாதிரி தான் இங்கே எக்ஸ்பெக்டேஷன்லாம் ரொம்ப நல்லா எம்என்சிஸில் இப்போ சிஸ்டமேட்டிக்காக வேலை செஞ்சுட்டு ஊரில் போய் தாசு பூசுன்னு அந்த மாதிரிலாம் நின்னா ஒன்றும் கதைக்காது. அங்கே போய் அந்த ரேஞ்சுக்கு போயிடணும், அதுக்கப்புறம் இங்கே வந்தால் இந்த ரேஞ்சுக்கு வரணும். அதுதான் இந்த மரல் ஆஃப் த ஸ்டோரி நான் தெரிஞ்சுக்கிட்டது. நீங்கள் என்ன உங்களுடைய வெளிநாட்டு எக்ஸ்பீரியன்ஸை ஊரில் உள்ளதோடு கம்பேர் பண்ணுறப்போ உங்களுக்கு இந்த மாதிரி நிகழ்வுகள் சுவாரஸ்யமான விஷயங்கள் இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள் வந்தால் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ கைஸ்.